நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன தெரியுமா? இப்ப வீட்லயோ அல்லது வெளியேயோ யாராவது நம்மள ட்ரிகர் பண்ணிட்டா அல்லது கோபப்படுத்தி சண்டைய உண்டாக்கிட்டா அந்த இடத்துல நாம கோபப்படாம ரொம்ப காமா இருந்து அந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கணும், அந்த இடத்துல நம்மள எப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சனா அவங்க கிட்ட காமிக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு மனுஷனால நம்மள கோபப்படுத்த முடியும் அப்படின்னா அந்த மனுஷனால நம்மள கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நம்மள காயப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா நம்மள பிசிக்கலா தான் காயப்படுத்தினா நமக்கு வலிக்கும் அப்படிங்கறது இல்ல, மன ரீதியா கூட நம்மள காயப்படுத்த முடியும். இது இன்னும் பயங்கரமா வலிக்கும். சில பேர் இருக்காங்க நம்மள காயப்படுத்துவதற்காகவே வருவாங்க. அவங்க செய்யற ஒரு சின்ன அலட்சியம் அல்லது அவமானம், அதற்கு நாம உடனே ரியாக்ட் ஆகிறோம் பாருங்க, அந்த நிமிஷம் தான் அது அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? மக்கள் எப்பொழுதும் உங்களை உடம்பு ரீதியா தாக்குறதே இல்லைங்க. அவங்க எப்பொழுதும் உங்க உணர்ச்சி நிலை தன்மையத்தான் குறி வைக்கிறாங்க, அதாவது எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை தான். ஏன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச அவங்களால மட்டும்தான் உங்களுடைய முடிவுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. சரி, இப்போ மக்கள் ஏன் உங்களை கோபப்பட வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப எதற்கெடுத்தாலும் ரியாக்ட் ஆகி டென்ஷன் ஆகி கோபப்படுறாங்க பாருங்க, அவங்க ஒரு திறந்த புத்தகம் மாதிரி, ப்ரெடிக்டபிள் பர்சன். ஆனா எதற்கும் ரொம்ப காமா அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கிறாங்க பாருங்க, அவங்க அன்பிரடிக்டபிள் பர்சன். உளவியல் ரீதியா இவங்க தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணமா இப்ப யாராவது உங்களை இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் பண்றாங்க? நீங்க கத்தணும், அழணும், சண்டை போடணும் அதற்காக. ஆனா நீங்க எதையும் கண்டுக்காம அமைதியா ரொம்ப காமா எமோஷனல் ஆகாம அவங்களையே திரும்பி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த சைலன்ஸ் அவங்களுக்கு ஒரு அசௌகரியம், அதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்டபிள உருவாக்கும். அவங்க எதிர்பார்த்த அந்த எமோஷனல் ஃபியூவல் அவங்களுக்கு கிடைக்கல. இதத்தான் உளவியல்ல சோசியல் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வேண்டுமென்றே ஃபைட்டை கிரியேட் பண்றாரு, நீங்க அந்த ஃபைட்டுக்கு போகல அப்படின்னா அந்த எனர்ஜி அவங்களையே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் த ஹை வேல்யூ பீப்புள் எதற்கும் ரியாக்டே ஆக மாட்டாங்க. எவ்ரி ரியாக்ஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சரண்டர். அதாவது நீங்க ஒவ்வொரு முறை ரியாக்ட் ஆகும்போது உங்களுடைய அதிகாரத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு அடகு வச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கறதாங்க அர்த்தம். இப்போ யாராவது நம்மள அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களை நீங்க நோட் பண்ணி பாருங்க, மூச்சு வேகம் எடுக்கும், ஹார்ட் பீட் அதிகமாகும். ஏன்னா நம்ம மூளையில அமெண்டலா அப்படிங்கிற பகுதி டேஞ்சர் அப்படிங்கிற சிக்னலை ஆன் பண்ணிடும். இதத்தான் உளவியல்ல அமெண்டலா ஹைஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்துல நாம லாஜிக்கா பேச மாட்டோம், ரொம்ப எமோஷனலா தான் பேசுவோம். கோபத்துல நாம வெளிவிடுற வார்த்தைகள் எதிர்காலத்துல பிற்காலத்துல நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தையே உண்டாக்கும் அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. இந்த நேரத்துலதான் நாம ரியாக்ட் ஆகாம ரொம்ப காமா நம்மள நாம வச்சுக்கணும். அதற்கு 2 வழிகள் இருக்கு. அது என்னன்னா, முதல் வழி 3 செகண்ட் ரூல். அதாவது இப்ப யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணிட்டா நீங்க உடனே ரியாக்ட் ஆகாதீங்க, வாயே திறக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள 1 2 3 அப்படின்னு எண்ண ஆரம்பிங்க. இந்த 3 செகண்ட் உங்க நரம்பு மண்டலத்தை அமைதியாக்கும். அதுக்கப்புறம் உங்க இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
பிறகு நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் துல்லியமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது வழி என்ன தெரியுமா? நியூட்ரல் காஸ். அதாவது கோபமும் இல்லாம பயமும் இல்லாம ஒரு அமைதியான கண் தொடர்பு. இது மற்றவங்களுக்கு என்ன சிக்னலை கொடுக்கும் தெரியுமா? இந்த மனுஷனை நாம எமோஷனலா பிரேக் பண்ணவே முடியாது அப்படிங்கறதான். இதற்கு பெயர் தான் உளவியல்ல மிரர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அமைதியா இருக்கும் போதுதான் எதிராளியோட கோபம் அவங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் அவங்க நாம எவ்வளவு பலவீனமா இருக்கோம் அப்படிங்கறத உணர ஆரம்பிப்பாங்க. உண்மையிலேயே மிகவும் வலிமையான மனிதன் யார் தெரியுமா? அதிகமா பேசுறவங்க கிடையாது. தேவையற்ற விஷயங்களுக்கு ரியாக்ட் ஆகாம இருப்பாங்க பாருங்க, அவங்கதான் வலிமையான மனிதன். ஏன்னா அவர்களது உணர்ச்சிகளை விட விழிப்புணர்வு தான் வலிமையானது. இதத்தான் உளவியல்ல ஸ்டோயிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்க உணர்ச்சிகளை நீங்களே கட்டுப்படுத்த தொடங்குங்க. இல்லைன்னா உங்களை அடுத்தவங்க கட்டுப்படுத்த தொடங்கிடுவாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால மௌனம் அப்படிங்கிறது பலவீனமே கிடையாது, அதுதான் பலம். உளவியல்ல மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த உலகம் கத்துறவங்கள சீக்கிரமா மறந்துடும். ஆனா கத்தாம அமைதியா காமா இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க, அவங்கள இந்த உலகம் மறக்கவே மறக்காது. சில போர்க்களங்கள்ல சத்தமே இல்லாம விலகி போறதுதான் புத்திசாலித்தனம். உங்க ஈகோவை ஜெயிக்கிறத விட உங்க மன நிம்மதியை பாதுகாக்கிறது தான் ரொம்பவும் முக்கியம். உங்களை கோபப்படுத்த துடிக்கிறவன் உங்களை கண்ட்ரோல் பண்ண துடிக்கிறான் அப்படிங்கறதாங்க அர்த்தம். ஆனா அந்த இடத்துல நீங்க கோபப்படாம பதட்டப்படாம ரொம்ப காமா அமைதியா உங்களை நீங்களே வச்சுட்டீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல நீங்க தாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.